உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில் அநாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். கருவில் அநாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே. சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன், சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஊரெல்லாம் சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன், தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்தன் அன்பு தெய்வமே, ஆளுகை செய்யும் என்னை எந்தன் அன்பு தெய்வமே. உமையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆறுமில்லை, உமையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆறுமில்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு
வழிகாட்டும் ஒளி ஜெப ஐக்கியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சி நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மூலமாக கர்த்தர் அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்விலே அவர் நிறைவேற்றும்படியாய் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை முழுமையாய் கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் உங்களை வழி நடத்தும்படி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் அமையும். ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழிகாட்டு மொழி ஜெப ஐக்கியத்தின் மூலமாய் வழங்குகிறோம். இந்த வழிகாட்டு மொழி ஜெப ஐக்கியமானது நாகர்கோவில் பகுதியிலே கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோவிலில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு மொழி ஜெப ஐக்கியத்தின் மூலமாக பலவிதமான ஜனங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள், விடுதலை, நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டு வருகிறார். நிச்சயமாக அதை நாங்கள் சொல்ல முடியும். 50 ஆண்டு காலமாக இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. 50 ஆண்டு காலமாக 1974 முதல் 2024 வரை 50வது ஆண்டை நிறைவு செய்து இந்த வழிகாட்டு மொழி ஜெப ஐக்கியம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதற்காக ஜெபித்து செயல்படுகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதில் நீங்களும் இணைந்து எங்களோடு கூட பங்காற்றும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களோடு கூட தொடர்ந்து நீங்கள் சேர்ந்து பயணிக்க விரும்பும் காரியங்களையும் விதங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் உங்களோடு கூட கர்த்தருடைய அருட்பணியை நிறைவேற்றுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிற விதத்தை நீங்கள் பார்த்து அதை எங்களுக்கு நீங்கள் குறிப்பிடுங்கள், தொடர்பு கொண்டு எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாய் உங்களுக்காய் தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிப்பதற்கு அது ஏதுவாய் அமையும். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 6 விதமான பலன்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பலன் என்ன என்று நான் பார்க்கும்போது, பாவத்திற்கான பலன் என்று சொல்லும்போது, பாவத்திற்கான பலன் நியாயப்பிரமாணம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் பாவத்தின் பலன் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதனுக்கும் பிறப்பு போல இறப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எல்லா மனிதனும் இந்த உலகத்திலே ஒரு துவக்கத்தையும் ஒரு முடிவையும் காண்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே காணப்படுகிற மனிதனுடைய வாழ்விலே பாவத்தின் பலன் அது என்ன என்று பார்க்கும்போது அதனுடைய பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தின் சம்பளம் என்ன என்றால் மரணம். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த பாவத்தின் பலனாகிய நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? ஒருவர் சொல்கிறார், மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு நாம் நீதிபதிகளாய் மாறி தீர்ப்பு கொடுக்கிறோம். நாம் செய்கிற தவறுகளுக்கு நாம் வக்கீலாக மாறி அதற்கு ஒரு கதையோ இல்லை என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அதை நியாயப்படுத்துகிற விதத்தில் அதை எப்படி ஆகிலும் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அதை சரி செய்வது போல முயற்சி செய்கிறோம். மற்றவருடைய தவறுக்கு நாம் நீதிபதியாகவும் நம்முடைய தவறுக்கு நாம் வக்கீலாகவும் மாறிவிடுகிறோம் என்று சொல்லி ஒருவர் சொன்னார். அதே போல் தான் காணப்படுகிறது. ஒருவேளை மனிதனுடைய வாழ்விலே அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்கிறபடி நம்முடைய நீதி நியாயங்கள் ஒன்றும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது போல எப்பொழுதும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறது போல் இல்லை. சிலரை பார்க்கும்போது மிகுந்த அவர்களுடைய செயல்கள் அவர்கள் கண்களுக்கு எப்பொழுதும் நன்மையானதாய் தோன்றும். சிலரை பார்க்கும்போது அவர்களுடைய செயல்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தீமையானது போல் தோன்றும். ஆனால் அதை நிதானிக்கின்ற கிருபை ஒவ்வொரு பேருக்கும் காணப்பட வேண்டியது அவசியம். அவங்க செய்வது நல்ல தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சிலர் என்ன தப்பு பண்ணாலும் சிலரை கண்டுக்க மாட்டாங்க. சிலர் என்ன சரியாக செய்தாலும் அவர்களை பாராட்ட மாட்டார்கள். ஆகவே எப்படிப்பட்ட மனிதனாக தான் இந்த மனுக்குலத்தின் மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது பாவத்திற்கான பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஒருவனுக்கு ஒரு அடி அல்ல என்றால் ஒரு சண்டை இல்லை,
ஒரு கண் பிடுங்கப்பட்டு போய்விட்டால் மற்றவனுக்கு அவனுக்கு பிடுங்கப்பட்டபடியே மற்றவனுக்கும் அதே போல அந்த கண் பிடுங்கப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். அதுதான் பாவத்தின் பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்தை நாம் முழுவதுமாக நாம் நம்முடைய வாழ்விலே இருந்து அதை நீக்கி போடத்தக்க விதத்தில் நியாயப்பிரமாணமானது நம்மோடு கூட செயல்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை நாம் விட்டு பாவத்தின் பலனாகிய நியாயப்பிரமாணத்தை அடையாதபடிக்கு பாவத்தை விட்டு விலக வேண்டும். ரெண்டாவது நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷம் நாம் வாசிக்கும்போது இவ்வாறு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இவ்வாறு என்னை பின்பற்றினபடியினால் இதை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் நீ என்ன செய்தாய்? நீ ஓடிக்கொண்டு நம்பிக்கொண்டு நிலைத்திருந்தபடினாலே திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு பலன் என்ன விதத்தில் வருகிறது? கொஞ்ச பலன் இருந்தும் அதன் மூலமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு கிருபை மனப்பான்மை. ஆண்டவர் அதை கண்டு அதை அவர் மெச்சிக்கொள்கிறார், அதை அவர் ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சொல்வார்கள், என்னால் அதை முடியவே முடியாது, நிறைவேற்றவே முடியாது, செய்யவே முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று சொல்லி கொண்டு சும்மா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை பார்க்கலாம். போராடி கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிறவர்களும் போராடி தோற்று போனால் கூட தோற்கிறவர்களும் இப்படிப்பட்ட உலகத்திலே அவர்கள் ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தால் கூட நாம் அதை அசட்டை செய்யக்கூடாது. அதன் மூலமாய் போராட வேண்டும். 3வது வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே குறுகின பலன் என்று இதிலே பார்க்கிறோம். ஆபத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. இந்த பலன் சிலர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது எப்பவும் என்று பார்க்கும்போது எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் எல்லாமே போச்சு என்று சொல்லி அப்படியே தலையணை வச்சு படுத்து தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நான் பார்க்கும்போது கொஞ்சம் பலன் இருக்கிற போது கூட மட்டுமல்ல, குறுகின பலத்தோடு இருக்கிற நிலையில உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறார். அது எவ்வாறு ஆண்டவர் அதை கவனிக்கிறார் என்று சொல்லும்போது, ஆபத்திலே சோர்ந்து போகிற போது பலன் குறுகி விடுகிறது. ஆபத்திலே என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். சத்துருவை எதிர்த்து ஜெயிக்க வேண்டும். ஆபத்திலே போராடி மேற்கொள்ள வேண்டும். ஆபத்திலே துணை நிற்கிற கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு முன்னேறி அதில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதை விட்டு முழுவதுமாய் ஐயோ அப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது, அது என்ன செய்ய, இது என்ன செய்ய என்று புலம்பிக் கொண்டிருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. ஆகவே இது குறுகின பலன். அடுத்ததாகி நான் உங்களுக்கு வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்கிறது, தேவ பலனை குறித்து பார்க்கிறோம். அது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. எதன் சொல்கிறது? சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலன், தேவனுடைய பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பலன் என்று சாதாரணமானதல்ல, அசாத்தியமான தேவ பலனை அவர் நமக்கு தருகிறார். இது அசாத்தியமான தேவ பலன். 5வது நாம் பார்க்கும்போது ரட்சிப்பின் பலன். சங்கீதம் 140:7 நாம் வாசிக்கும் போது ரட்சிப்பின் பலனை குறித்து, ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனை யுத்த நாளில் என் தலையை மூடினேன். இந்த ரட்சிப்பின் பலன் எப்படிப்பட்டது? யுத்தம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார், நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறார், அந்த பிரச்சனையை நம்மை அணுகாதபடி. அதுதான் ரட்சிப்பின் பலன். அதுதான் ரட்சிப்பின் பலன். நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ரட்சிப்பின் பலன் என்று சொல்லும்போது நம்மை மூடி மறைத்து தீமை, ஆபத்து, வியாதி, பலவீனம், போராட்டம் என்று வருகிற போது அவர் அவைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். அதோடு கூட நம்ம வேதத்தில் நான் வாசிக்கும் போது என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன் என்று கற்று சொல்கிறார். சில நேரங்களில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அட்டி மேலே அட்டி, வீழ்ச்சி மேலே வீழ்ச்சி, போட்டி மேல் போட்டி, பொறாமையின் மேலே பொறாமை, பாரத்தின் மேல் பாரம் என்று இருக்கிறவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதன் மூலமாய் கர்த்தர் சத்துருவை நிர்மூலம் பண்ணி ஜெயத்தை தந்து, அந்த ஜெயமானது எல்லா மக்களுக்கும் என்பதாய் பிரத்யட்சமாகும்படியாய்
கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். ஆகவே தேவப்பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே மிகுந்த வேதத்தில் உள்ள நற்பலன்களின் மூலமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நிகழ்ச்சிக்கு இதுவரையிலும் நீங்கள் செவி கொடுத்தபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் உங்களுக்காகவும் நான் தேவ சமூகத்திலும் தேசத்துக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற எல்லாரையும் உடைய பாதத்தில் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் பார்த்து கண்டு மனம் இறங்கி அற்புதம் செய்யும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும், தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், வியாதிகளை மாற்றும், பலவீனங்களை மாற்றும், சத்துருவினுடைய உபத்திரவங்களை மாற்றும், தீமைகளை மாற்றும், எல்லா விதமான ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற நிலைமையில் உள்ள ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொட்டு குணமாக்கும். எல்லா விதமான சரீரத்தில் உள்ள வியாதி நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் பலப்படுத்தி அருளும். ஒவ்வொரு பேருடைய சரீரத்திலும் ஆவிலும் ஆத்மாவிலும் புது பலன் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிற மாட்டவர். இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற எல்லாரையும் திருப்ப அதில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். இந்த வார்த்தையின் வழியாய் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் பெருகும்படியாய் கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இளம் வயதுடையவர்கள், வாலிப வயதுடையவர்கள், சிறு குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்தரலும். பெரிய காரியங்களை செய்தார் என்று இந்த நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கிருபைத்தார். இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு பெயருடைய வாழ்விலும் கட்டி எழுப்பப்பட ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். வழிகாட்டும் ஒளி ஜெப ஐக்கியம் வழங்கும் மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி சகோ பிரேயர் எஸ் டேனியல். இடம் 49 கிறிஸ்து நகர், வெட்டூர் நிமிடம் அஞ்சல், நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு 0452292649. செல் 9894777649. இமெயில் prayersing.daniel@gmail.com.